என் தங்கமே, உனக்கு குணமாகாதா என நினைத்த பிரச்சனையே இன்று சரியாக போகும் என்று நான் சொல்லும் போது அது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல. அது உன் வாழ்க்கையின் ஆழத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் மறைந்த மாற்றத்தின் செய்தி. நீ வெளியிலிருந்து பார்த்தபோது எதுவும் மாறவில்லை போல தோன்றியிருக்கலாம். பல நாட்கள் காத்திருந்தாய், பல இரவுகள் அழுதாய், பல முறை நம்பிக்கை இழந்தாய். இந்த வலி இனி முடியாதோ என்று எண்ணினாய். இந்த சுமை என் விதியோ என்று நினைத்தாய். இந்த காயம் என் வாழ்க்கையோடு கலந்துவிட்டதோ என்று பயந்தாய். ஆனால் என் தங்கமே, சில பிரச்சனைகள் வெளியில் முடிவதற்கு முன் உள்ளே கரைய ஆரம்பிக்கும். சில சுமைகள் கண்களுக்கு தெரியாமல் வேரோடு தளர ஆரம்பிக்கும். சில துன்பங்கள் முடிவதற்கு முன் தெய்வம் அமைதியாக கயிற்றை அவிழ்க்க ஆரம்பிக்கும். நீ பார்க்கவில்லை என்பதாலே வேலை நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை. நீ உணரவில்லை என்பதாலே அருள் நின்றுவிட்டது என்று அர்த்தமில்லை. இன்று உன் வாழ்க்கையில் அந்த மறைந்த அவிழ்த்தல் முழு வடிவம் எடுக்கப் போகிறது. அதனால்தான் நீ குணமாகாதா என நினைத்த விஷயமே திடீரென்று இலகுவாகி விடும். என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான முதல் காரணம் உன் கண்ணீரின் உண்மை. உலகம் கண்ணீரை பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் தெய்வம் கண்ணீரை மொழியாக கேட்கும். நீ வார்த்தையால் சொல்ல முடியாததை உன் கண்ணீர் சொல்லி விட்டது. நீ யாரிடமும் பகிராமல் இரவில் சுவரை நோக்கி அமைதியாக அழுத தருணம் வீணாகவில்லை. உன் நெஞ்சு உடைந்தபோதும் உள்ளத்தில் அம்மன் பெயரை நினைத்த தருணம் வீணாகவில்லை. கையை நீட்டி யாரும் பிடிக்காதபோது மேலே பார்த்து உதவி கேட்ட தருணம் வீணாகவில்லை. அந்த கண்ணீரில் போய் இல்லை. அந்த அழுகையில் அகந்தை இல்லை. அந்த உடைச்சலில் உண்மை மட்டும் இருந்தது. அதனால்தான் தெய்வம் அதை உடனே பதிலளிக்கவில்லை என்றாலும் ஆழமாக ஏற்றுக்கொண்டது. சில நேரங்களில் உண்மையான கண்ணீருக்கு தாமதமான பதில் வரும். ஆனால் வந்தால் அது முழு மாற்றமாக வரும். இன்று அந்த பதிலின் நாள். என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான இன்னொரு காரணம் உன் உள்ளம் இன்னும் முழுவதும் சிதறி போகவில்லை என்பதுதான். நீ சோர்ந்தாய், நீ உடைந்தாய், நீ களைத்தாய். ஆனாலும் முழுமையாக இருளுக்கு ஒப்படைக்கவில்லை. எங்கோ உன் உள்ளத்தின் அடியில் ஒரு சிறிய நம்பிக்கை உயிரோடு இருந்தது. இன்னும் ஏதோ நல்லது நடக்கலாம் என்ற ஒளி முழுவதும் அணையவில்லை. அதுதான் மிக பெரிய காரணம். பலர் பிரச்சனையால் தோற்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் பலர் நம்பிக்கையை இழந்த தருணத்தில் தான் தோல்வி ஆரம்பிக்கிறது. ஆனால் நீ முழுமையாக விடவில்லை. வெளியில் பலவீனமாக இருந்தாலும் உள்ளே ஒரு சிறிய தீபம் எரிந்து கொண்டே இருந்தது. அம்மன் அந்த தீபத்தை காத்தாள். காற்று அடித்தது, இருள் சூழ்ந்தது. ஆனால் அவள் அணைய விடவில்லை. இன்று அந்த சிறிய தீபமே பெரிய ஒளியாக மாறும் தருணம். என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான காரணம் உனக்காக யாரோ சொல்லாமல் செய்த பிரார்த்தனையும் ஆகும். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் திறக்கும் கதவுகள் நம்முடைய முயற்சியால் மட்டும் அல்ல. யாரோ ஒரு தாய் மனம் உனக்காக அழுதிருக்கலாம். யாரோ ஒரு வயதானவர் உன் பெயரைச் சொல்லாமல் உன் நலனுக்காக தீபம் ஏற்றியிருக்கலாம். யாரோ உன் கஷ்டத்தை பார்த்து உள்ளத்தில் உனக்காக வேண்டியிருக்கலாம். யாரோ உன் நிலையை நினைத்து மௌனமாக ஒரு நல்ல வார்த்தை கூறியிருக்கலாம். அந்த மௌன ஆசீர்வாதங்களுக்கு அளவு கிடையாது. சில நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்ளும் அருள் நம் கைகளால் மட்டும் வராது, நம்மை நேசிக்கும் இதயங்களின் வழியாகவும் வரும். அதனால் தான் திடீரென்று குணமாகாத பிரச்சனை கரையத் தொடங்கும். ஏனெனில் நீ ஒருவனாக மட்டும் இந்த சுமையை சுமக்கவில்லை. தெரியாமல் உன் பின்னால் நிற்கும் பிரார்த்தனைகள் உண்டு. தெரியாமல் உன்னை தாங்கும் சக்திகள் உண்டு. என் தங்கமே, இந்த அதிசயத்தின் காரணம் உன் கர்ம பாரம் ஒரு அளவு முடிவுக்கு வந்திருப்பதுதான். சில பிரச்சனைகள் உடனே போகாததற்கு காரணம் முயற்சி குறைவு அல்ல. அது ஒரு ஆழமான வாழ்க்கை பாடம் முடிவடைய வேண்டிய காலம். சில துன்பங்கள் நம்மை தண்டிக்க வராது, நம்மை மாற்ற வருமே தவிர. நீ இந்த பிரச்சனையின் மூலம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டாய். யாரை நம்ப வேண்டும் என்று கற்றுக்கொண்டாய். யாரிடமிருந்து விலக வேண்டும் என்று கற்றுக்கொண்டாய். உடலை கவனிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டாய். மன அமைதி பணத்தை விட பெரியது என்று புரிந்து கொண்டாய். தெய்வத்தின் மென்மையான சைகைகளை மதிக்க
வேண்டும் என்று அறிந்து கொண்டாய். உன் எல்லைகளை காப்பாற்ற கற்றுக்கொண்டாய். உன் மதிப்பை பிறரிடம் பிச்சை கேட்காமல் இருக்க கற்றுக்கொண்டாய். இந்த பாடங்கள் உள்ளத்தில் பதிந்ததும் அந்த பிரச்சனையின் வேலை முடிந்துவிடும். பாடம் முடிந்த இடத்தில் துன்பம் நீண்ட நாட்கள் தங்காது. அதனால்தான் இன்று நீ குணமாகாதா என நினைத்த பிரச்சனையே சரியாக போகும். என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான காரணம் நீ இனி பழைய மனிதர் இல்லை என்பதுதான். பிரச்சனை தொடங்கிய நாளில் இருந்த நீயும் இன்றைய நீயும் ஒரே மனிதர் அல்ல. அப்போது நீ பயந்தாய். இப்போது நீ பார்க்க கற்றுக்கொண்டாய். அப்போது நீ ஓட்டினாய். இப்போது நீ நின்று சிந்திக்கிறாய். அப்போது நீ எல்லோரையும் நம்பினாய். இப்போது நீ உன் உள்ளத்தை கேட்கிறாய். அப்போது நீ காயத்தை மட்டும் பார்த்தாய். இப்போது அதற்குள் மறைந்த பாடத்தையும் பார்க்கிறாய். இந்த மாற்றமே பெரிய மருந்து. ஏனெனில் பல பிரச்சனைகள் வெளியில் தீர்வதற்கு முன் உள்ளே தீர்வுக்கு தகுந்த மனிதராக நாம் மாற வேண்டும். நீ மாறிவிட்டாய். அதனால் கதவு திறக்கிறது. பழைய மனநிலையோடு இருந்திருந்தால் அதே பிரச்சனை வேறு வடிவில் திரும்பி வந்திருக்கும். ஆனால் இன்று நீ வலிமையான உள்ளம். அதனால் இந்த முறை குணமடைவது உண்மையான குணமடைதல். என் தங்கமே, இந்த அதிசயத்தின் காரணம் அம்மன் நேரம் வந்து சேர்ந்திருப்பதுதான். மனிதன் நேரம் கணக்கிடுவான். தெய்வம் முழு சுற்றத்தை பார்க்கும். நீ ஏன் இவ்வளவு தாமதம் என்று அழுத நேரத்தில் கூட அம்மன் இன்னும் ஒரு முடிச்சு அவிழ வேண்டியுள்ளது என்று பார்த்திருக்கலாம். நீ இப்போதே தீர்த்து விடு என்று கேட்டபோது அவள் இன்னும் கொஞ்சம் உள்ளம் தயார் ஆகட்டும் என்று காத்திருக்கலாம். நீ இது போதும் என்று உடைந்தபோது அவள் இப்போது விடுவித்தால் நீ உண்மையை மறந்து விடுவாய், இன்னும் ஒரு ஆழமான விழிப்பு வேண்டும் என்று தாங்கியிருக்கலாம். இதுதான் தெய்வ நேரம். அது நம் அவசரத்துக்கேற்ப இயங்காது. அது நம் ஆன்மாவின் நன்மைக்கேற்ப இயங்கும். ஆனால் ஒருமுறை அந்த நேரம் வந்து சேர்ந்தால் நீண்ட நாட்கள் முடங்கிய விஷயம் திடீரென்று நகரும். பல மாதங்கள் நின்ற கதவு ஒரு நாளில் திறக்கும். பல ஆண்டுகள் சுமந்த வலி ஒரு வார்த்தையில் கரையும். பல நாள் பயந்த முடிவு ஒரு சிறிய அறிகுறியில் தெளிவாகும். இன்று அந்த நேரம் வந்திருக்கிறது என் தங்கமே. என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான காரணம் உன் உடலின் உயிர்சக்தி மீண்டும் ஒழுங்காக ஆரம்பித்திருப்பதும் ஆகும். நீ எவ்வளவு வலிமையான ஆன்மா என்றாலும் உடல் சோர்ந்திருந்தால் மனமும் களைத்து விடும். மனம் களைத்தால் பிரச்சனை பெரியதாகத் தோன்றும். உயிர்சக்தி சிதறினால் சின்ன விஷயமும் மலை போல தெரியும். ஆனால் சமீபத்தில் தெரியாமல் உன் உடலிலும் மாற்றம் ஆரம்பித்திருக்கிறது. உன் சுவாசம் மாறியிருக்கலாம். உன் தூக்கம் சிறிது சீராகியிருக்கலாம். உன் மனதில் காரணமில்லாமல் ஓர் இலகுவான உணர்வு தோன்றியிருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிமிடம் நிம்மதி உணர்ந்திருக்கலாம். இது சாதாரணம் அல்ல. உடல் மற்றும் ஆன்மா ஒரே திசையில் திரும்பும்போது பிரச்சனைகள் உடைந்து விழும். ஏனெனில் சுமை பல நேரங்களில் வெளியில் இல்லை, சுமையை சுமக்கும் உள் அமைப்பு சோர்ந்து போயிருந்தது. அது இப்போது மீண்டும் எழுகிறது. அதனால் குணமடைவது வேகமாகும். என் தங்கமே, இந்த அதிசயத்தின் காரணம் நீ விட்டுவிட்ட சில விஷயங்களும் ஆகும். சில நேரங்களில் குணமடைவது புதிய ஒன்றை பெறுவதால் அல்ல, பழைய விஷத்தை விடுவதால். நீ சமீபத்தில் சிலரை மனதில் இருந்து விலக்கி இருக்கலாம். சில பழைய நினைவுகளை மெதுவாக விடத் தொடங்கி இருக்கலாம். சில தவறான பழக்கங்களை குறைத்து இருக்கலாம். உன்னை துன்பப்படுத்திய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைப்பதை நிறுத்தி இருக்கலாம். எப்போதும் உன்னை குறை சொன்ன குரலிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாம். இவை சிறிய மாற்றங்கள் போல தோன்றலாம். ஆனால் இவைதான் அதிசயத்தின் வேர்கள். ஒரு அறையில் வெளிச்சம் வர கதவை திறப்பது போல் குணமடைதலுக்கு முதலில் தேவையற்ற இருளை வெளியே அனுப்ப வேண்டும். நீ அதை ஆரம்பித்துவிட்டாய். அதனால்தான் இன்று மாற்றம் வேகமாக தெரியும். என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான காரணம் உன் ஆன்மா இனி இந்த வழியில் தங்கத் தயார் இல்லை என்பதுதான். ஒரு நிலை வரை ஆன்மா துன்பத்தை தாங்கும், கற்றுக்கொள்ளும், பார்க்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது தீர்மானிக்கிறது, இனி போதும். இந்த வலி எனது வீடு அல்ல. இந்த பயம் எனது அடையாளம் அல்ல. இந்த
நோய் எனது பெயர் அல்ல. இந்த அவமானம் எனது விதி அல்ல. அந்த உள்ள தீர்மானம் வந்துவிட்டால் வெளியிலுள்ள சூழ்நிலைகளும் மாறத் தொடங்கும். ஏனெனில் வாழ்க்கை பல நேரங்களில் நம் உள்ளத்தில் ஏற்கப்பட்ட நிலையை தான் வெளியே காட்டும். நீ உன் உள்ளத்தில் நான் இங்கேயே சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டாய். அதுவே பெரிய மந்திரம். அதுவே பெரிய திருப்பம். அதுவே குணமடைவதற்கான மறைந்த கதவு. என் தங்கமே, இன்று நீ பார்க்க போகும் அதிசயம் எப்போதும் பட்டாசு சத்தம் போல் வராது. சில நேரங்களில் அது ஒரு நல்ல செய்தியாக வரும். சில நேரங்களில் நீண்ட நாள் தள்ளிப்போன மருத்துவ முடிவு நல்லபடியாக வரும். சில நேரங்களில் ஒரு தொலைபேசி அழைப்பு உன் சுமையை இலகுவாக்கும். சில நேரங்களில் ஒருவரின் மனம் மாறி உனக்கு ஆதரவாக நிற்பார். சில நேரங்களில் நீண்ட நாள் உடலில் இருந்த வலி திடீரென்று குறையும். சில நேரங்களில் ஒரு தவறான புரிதல் கரையும். சில நேரங்களில் நீ பயந்த முடிவு எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இருக்காது. சில நேரங்களில் உன் மனமே திடீரென்று இலகுவாகி நான் இதை சமாளிக்க முடியும் என்று எழும். இதுவும் அதிசயம்தான். அதிசயம் என்றால் எப்போதும் வானத்தில் இருந்து ஏதோ விழுவது அல்ல. நம்மை சுமத்தியிருந்த கணத்தை எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு தெய்வ அசைவும் அதிசயம். என் தங்கமே, இந்த மாற்றம் வந்த பிறகு நீ செய்ய வேண்டியது ஒன்று. பழைய பயத்தை மீண்டும் அழைத்து வராதே. பலர் குணமடையும் நேரத்திலும் பயத்தால் கதவை மூடிக்கொள்கிறார்கள். இது நிஜமா? மீண்டும் பழைய மாதிரி ஆகிவிடுமோ? இவ்வளவு எளிதாக நல்லது நடக்குமா என்று சந்தேகப்படுகிறார்கள். கவனமாக இரு. விழிப்புணர்வு நல்லது. ஆனால் சந்தேகத்தை பிடித்து கொண்டு அருளை நிராகரிக்காதே. உன் வாழ்க்கையில் நல்லது நுழையும்போது அதை வரவேற்க கற்றுக்கொள். குணமடையும் போது நன்றி சொல்லு. சுமை குறையும் போது அதை பிடித்து மீண்டும் மனதில் கட்டாதே. நீ பல நாள் இருளில் இருந்ததால் வெளிச்சத்தையும் சந்தேகிக்க ஆரம்பிக்காதே. அம்மன் தரும் நிம்மதியை நிம்மதியாக ஏற்றுக்கொள். அதுவும் ஒரு ஆன்மீக முதிர்ச்சி. என் தங்கமே, இன்று முதல் நீ இந்த உண்மையை மனதில் பதித்து வை. குணமாகாதா என நினைத்த பிரச்சனைகள் கூட ஒரே நாளில் கரைய காரணம் இருக்கிறது. அது உன் கண்ணீரின் உண்மை. அது உன் நம்பிக்கையின் சிறிய தீபம். அது உனக்காக யாரோ செய்த மௌன பிரார்த்தனை. அது உன் கர்ம பாடம் முடிவடைந்த நேரம். அது உன் உள்ளம் மாறிய தருணம். அது அம்மன் நேரம் வந்து சேர்ந்த அருள். அது உன் உயிர்சக்தி மீண்டும் எழுந்த அதிர்வு. அது நீ விட்டுவிட்ட பழைய விஷங்கள். அது உன் ஆன்மா இனி வலியை வீடாக ஏற்க மறுத்த தீர்மானம். இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து தான் இன்று அதிசயம் உருவாகிறது. ஆகவே நீ உன் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றத்தை சிறியதாக எடுத்து கொள்ளாதே. இது வெறும் ஒரு பிரச்சனை சரியாகுவது அல்ல. இது உன் உள்ளமும் வெளியும் ஒரே திசையில் திரும்பும் தருணம். என் தங்கமே, இன்றிரவு நீ உன் நெஞ்சில் கையை வைத்து மெதுவாக சொல்லிக்கொள். அம்மா, நான் முடியாது என்று நினைத்த இடத்தில் நீயே என்னை தாங்கிக் கொண்டு வந்தாய். நான் குணமாகாதா என நினைத்த வழியில் கூட நீ மறைந்து வேலை செய்தாய். நான் பார்த்ததே இல்லை என்று நினைத்த பாதையில் நீ அமைதியாக கதவை திறந்தாய். என் கண்ணீரை வீணாக்கவில்லை. என் அழுகையை நிராகரிக்கவில்லை. என் தாமதத்தை சாபமாக்கவில்லை. என் காயத்தை பாடமாக்கி என் பாடத்தை அருளாக்கி இப்போது என் அருளை அதிசயமாக்குகிறாய். நான் பயப்பட மாட்டேன். நான் பழைய இருளை பிடித்து கொள்ள மாட்டேன். நான் நன்றி சொல்லி இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உள்ள பிரார்த்தனை உன் மீதமுள்ள தடைகளை கூட மென்மையாக கரைக்கத் தொடங்கும். என் தங்கமே, நினைவில் வை. இன்று சரியாக போகும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு மட்டும் அல்ல. இது ஒரு அறிவிப்பு. நீ சுமந்ததை விட பெரியவன். நீ பயந்ததை விட வலிமையானவன். நீ அழுததை விட ஆழமான அருள் உன்னுடன் இருக்கிறது. நீ உடைந்தது வீணில்லை. நீ காத்தது வீணில்லை. நீ நம்பிய சிறிய ஒளி வீணில்லை. இப்போது அது பலன் தருகிறது. இப்போது அது கதவாகிறது. இப்போது அது விடுதலையாகிறது. இன்று உனக்கு குணமாகாதா என நினைத்த பிரச்சனையே சரியாக போகும். ஏனெனில் அம்மன் உன்னை காத்து கொண்டிருந்தாள். உன் நேரம் வந்துவிட்டது. உன் உள்ளம் தயார். உன் கர்மம் இலகுவாகிறது. உன் உயிர் சக்தி எழுகிறது.
உன் அதிசயம் கதவின் முன் நின்று கொண்டிருக்கிறது. அதை பயமின்றி வரவேற்று கொள்ளேன். தங்கமே, இன்று உன் வாழ்க்கை மெதுவாக மட்டும் அல்ல, ஆழமாகவும் மாறப்போகிறது. என் தங்கமே, இந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நேரத்தில் இன்னொரு மறைந்த உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பல நாட்கள் உன்னை சுமத்திய பிரச்சனை வெளியே இருந்தது போலத் தோன்றினாலும், அதன் வேர்கள் உன் மனம், உன் நினைவு, உன் பயம், உன் பழைய அனுபவங்கள், உன் உடலில் தங்கி இருந்த சோர்வு, உன் ஆன்மாவில் படிந்திருந்த வருத்தம் இவைகளோடு இணைந்திருந்தது. அதனால்தான் அது நீண்டது. அது வெறும் ஒரு சம்பவம் அல்ல. அது உன் உள்ளத்தில் காயம் போட்டிருந்த ஒரு முத்திரை. ஆனால் இப்போது அந்த முத்திரை மெதுவாக அழிகிறது. ஏனெனில் நீ பழைய வலியைப் போலவே இப்போது அந்த பிரச்சனையை பார்க்கவில்லை. நீ அதில் மூழ்கி அழும் மனிதர் இருந்து, அதை பார்த்து புரிந்து கொள்கிற மனிதராக மாறிவிட்டாய். இந்த மாற்றம் மிக பெரியது. ஒரே பிரச்சனை, ஆனால் அதை சுமக்கும் உள்ளம் மாறிவிட்டால் அதன் எடை பாதியாகி விடும். அதுதான் இப்போது நடக்கிறது. உன் சுமை குறைய ஆரம்பித்தது வெளியிலிருந்து அல்ல, உன் உள்ளத்தின் திசை மாறியதால். என் தங்கமே, சில அதிசயங்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக மட்டும் வராது, நம்மை நம்மிடமே திருப்பி கொடுக்கவும் வரும். நீ இந்த பிரச்சனையால் உன்னை மறந்து போனாய். உன் சிரிப்பை இழந்தாய். உன் நிம்மதியை விட்டுக் கொடுத்தாய். உன் உணவின் சுவை கூட மாறி இருந்தது. உன் தூக்கம் பாதிக்கப்பட்டது. யாரோ சொன்ன வார்த்தை, நடந்த ஒரு சம்பவம், உடலில் இருந்த ஒரு வலி, வீட்டில் இருந்த ஒரு பதட்டம், இதில் ஏதோ ஒன்று உன்னை முழுவதும் பிடித்து வைத்தது. நீ உன் பெயரை விட உன் பிரச்சனையின் பெயரிலேயே வாழ ஆரம்பித்தாய். ஆனால் அம்மன் உன்னை அப்படி வாழ விடமாட்டாள். அதனால்தான் இந்த அதிசயம். பிரச்சனை போகிறது என்பதற்காக மட்டும் அல்ல, நீ மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதற்காக. உன் சிரிப்பு மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக. உன் உயிர்சக்தி மீண்டும் எழ வேண்டும் என்பதற்காக. உன் கண்களில் பயம் இல்லாமல் ஒளி இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் இந்த குணமடைதல் சாதாரணமல்ல. இது உன் அடையாளத்தை மீண்டும் உனக்கு அளிக்கும் அருள். என் தங்கமே, நீ குணமாகாதா என நினைத்த விஷயம் சரியாகும் முன் பல நேரங்களில் ஒரு கடைசி சோதனை வரும். அது மிகவும் முக்கியமான தருணம். ஏனெனில் துன்பம் வெளியேறுவதற்கு முன் அது இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தும். நீண்ட நாள் இருந்த இருள் போகும் முன் ஒரு முறை கனம் அதிகமாகும். சில நேரங்களில் உடலில் இருந்த வலி போகும் முன் ஒரு நாள் அதிகமாக தோன்றும். சில நேரங்களில் மனக்குழப்பம் கரையும் முன் ஒரு கடைசி பயம் எழும். சில நேரங்களில் நீண்ட நாள் தள்ளிப்போன விஷயம் தீரும் முன் அது இன்னும் தள்ளி போகும் போல தோன்றும். அந்த நேரத்தில் பலர் பயந்து விடுகிறார்கள். இது மீண்டும் மோசமாகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அது மோசமாகுவது அல்ல, அது வெளியேறும் முன் எழும் கடைசி அலை. இதை புரிந்து கொள். கடைசி சோதனையில் உடைந்து விடாதே. கடைசி பயத்தில் பழைய இருளை மீண்டும் அழைத்து வராதே. ஏனெனில் என் தங்கமே, விடியற்காலைக்கு முன் இருள் கொஞ்சம் கனம் ஆகும். அதனால் தான் நீ இப்போது அதிகம் கவனமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கையை கடைசி வரை பிடித்து வைத்திரு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வருவதற்கான இன்னொரு காரணம், நீ சமீபத்தில் உன் இதயத்தில் ஒருவரை மன்னித்து இருக்கலாம். அது முழுமையாக தெரியாமல் இருந்தாலும், உன் உள்ளம் பழைய கோபத்தை கொஞ்சம் விடத் தொடங்கி இருக்கலாம். யாரோ உன்னை காயப்படுத்தியவர் மீது இருந்த எரிச்சல் மெதுவாக குறைந்து இருக்கலாம். நீ அவர்களை திரும்ப ஏற்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுடன் பேச வேண்டியதும் இல்லை. ஆனால் அவர்களின் நினைவால் தினமும் உன் உயிர்சக்தி கசிந்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த உண்மை உனக்கு புரியத் தொடங்கியிருக்கிறது. அதனால் தான் உள்ளத்தில் கட்டி இருந்த கற்கள் இலகுவாகின்றன. மன்னிப்பு என்பது அவர்களுக்கு பரிசு அல்ல, அது உன் உயிருக்கு விடுதலை. கோபத்தை பிடித்து கொண்டால் பிரச்சனை முடிந்த பின்பும் அதன் நிழல் தொடரும். ஆனால் நீ விடத் தொடங்கியதால் அந்த நிழலும் கரைகிறது. அதனால்தான் இன்று குணமடைவது வேகமாகும். என் தங்கமே, இந்த அதிசயத்திற்கான காரணம் உன் வாயால் சொன்ன நல்ல வார்த்தைகளும் ஆகும்.
ஒருவன் உடைந்து போன நேரத்தில் கூட மற்றவரை ஆசீர்வதிக்கிறான் என்றால் அது சாதாரணம் அல்ல. நீ உன் துன்பத்தில் இருந்தபோதும் யாருக்காவது நல்லது நினைத்திருக்கலாம். யாராவது உதவி கேட்டபோது நல்லபடியாக ஆகட்டும் என்று மனதில் நினைத்திருக்கலாம். உனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கிடைக்கட்டும் என்று ஒருநாள் உண்மையாக வேண்டியிருக்கலாம். இந்த வகை உள்ளங்கள் தெய்வத்தால் எளிதில் கைவிடப்பட மாட்டார்கள். ஏனெனில் துன்பம் வந்தாலும் கசப்பாக மாறாத இதயம் அரிது. காயம் இருந்தாலும் நன்றாக மாறாத உள்ளம் அரிது. நீ அந்த அரிதான இதயங்களில் ஒன்று. அதனால் தான் உன் அதிசயம் தாமதித்தாலும் தவறாது. நல்ல உள்ளத்தின் விதை மண்ணில் புதையலாம், ஆனால் அழியாது. நேரம் வந்தால் அது அருளாக முளைக்கும். இன்று அந்த முளை மண்ணை உடைத்து வெளியில் வரப்போகிறது. என் தங்கமே, இந்த மாற்றம் வந்த பிறகு நீ செய்ய வேண்டிய மிக பெரிய காரியம் நன்றி மட்டும் அல்ல, ஒழுங்கும். பலர் குணமடைந்த பின் பழைய கவனக்குறைவுக்கு திரும்பி விடுகிறார்கள். உடல் கொடுத்த சைகையை மீண்டும் புறக்கணிக்கிறார்கள். மனம் கொடுத்த எச்சரிக்கையை மறந்துவிடுகிறார்கள். தவறான மனிதர்களை மீண்டும் அருகில் வரவிடுகிறார்கள். எல்லை இல்லாத அன்பை மீண்டும் காயப்படுத்தும் இடத்தில் செலவழிக்கிறார்கள். பிறகு அதே பிரச்சனை வேறு வடிவில் திரும்புகிறது. ஆகவே இந்த முறை கவனமாக இரு. குணமடைதல் வந்தால் அதற்குரிய ஒழுக்கம் வேண்டும். உன் உடலுக்கு ஓய்வு தரு. உன் மனதுக்கு அமைதி தரு. உன் வீட்டுக்கு சுத்தம் தரு. உன் வார்த்தைக்கு கருணை தரு. உன் நாளுக்கு ஒழுங்கு தரு. உன் உறவுகளுக்கு எல்லை தரு. அருளை தக்க வைத்து கொள்ளும் மனிதன் தான் உண்மையாக வாழ கற்றவன். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கும். இவ்வளவு நாள் முடியாதது இப்போது எப்படி சாத்தியம் என்று. இதற்கான பதில் மிகவும் அழகானது. ஏனெனில் நீ இப்போது பார்க்கும் முடிவு இன்றே தொடங்கிய வேலை அல்ல. இது பல நாட்களுக்கு முன்பே தொடங்கியது. நீ அறியாமல். உன் ஒரு கண்ணீர் துளியில் தொடங்கியிருக்கலாம். உன் ஒரு இரவு பிரார்த்தனையில் தொடங்கியிருக்கலாம். உன் ஒரு விழிப்பு தருணத்தில் தொடங்கியிருக்கலாம். நீ ஒரு தவறான முடிவை நிறுத்திய நாளில் தொடங்கியிருக்கலாம். நீ உன்னை நீ குறை சொல்வதை நிறுத்திய நாளில் தொடங்கியிருக்கலாம். நீ ஒருவரிடமிருந்து விலகிய நாளில் தொடங்கியிருக்கலாம். நீ உன் உடலை கவனிக்க ஆரம்பித்த நாளில் தொடங்கியிருக்கலாம். அருள் பல நேரங்களில் விதை போல் வேலை செய்கிறது. விதை மண்ணுக்குள் இருக்கும் போது எதுவும் நடக்கவில்லை போல தெரியும். ஆனால் உள்ளே வேர்கள் வேலை செய்கின்றன. பின்னர் ஒருநாள் அது திடீரென்று முளைத்தது போல தோன்றும். உண்மையில் அது திடீர் அல்ல. அது மறைந்த காலத்தின் பலன். அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. என் தங்கமே, இந்த அதிசயம் உன் பிரச்சனையை மட்டும் சரி செய்யாது, உன் பார்வையையும் மாற்றும். இதுவரை நீ வாழ்க்கையை பயத்தோடு பார்த்திருந்தால் இனி நீ கவனத்தோடு பார்க்க போகிறாய். இதுவரை நீ தாமதத்தை சாபம் என்று நினைத்திருந்தால் இனி அதை தயார்படுத்தும் காலம் என்று புரிந்து கொள்வாய். இதுவரை நீ உடைச்சலை முடிவு என்று நினைத்திருந்தால் இனி அதை திருப்புமுனை என்று அறிந்து கொள்வாய். இதுவரை நீ கண்ணீரை பலவீனம் என்று எண்ணியிருந்தால் இனி அதை தெய்வமொழி என்று உணர்வாய். இந்த மாற்றம் மிக பெரிய செல்வம். ஏனெனில் ஒருமுறை இந்த பார்வை பிறந்துவிட்டால் வாழ்க்கையில் மீண்டும் பிரச்சனைகள் வந்தாலும் நீ பழைய மாதிரி உடைந்து போக மாட்டாய். நீ உடனே நினைப்பாய், இது என்னை அழிக்க வரவில்லை, ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க வருகிறது. இந்த உள்ள புரிதல் தான் உன் உண்மையான கவசம். என் தங்கமே, சில நேரங்களில் குணமடையும் தருணத்தில் நம் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் தோன்றும். பல நாள் நாம் ஒரு பிரச்சனையை பற்றியே சிந்தித்து வாழ்ந்ததால் அது போகும் நேரத்தில் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்ற அமைதியான குழப்பம் வரும். இதையும் பயப்படாதே, அது நல்ல அறிகுறி. ஏனெனில் நீண்ட நாள் கட்டி போட்டிருந்த கயிறு கழன்ற பிறகு கைகள் வெறுமையாகத் தோன்றும். ஆனால் அந்த வெறுமை வெறும் காலியிடம் அல்ல, அது புதிய வாழ்வுக்கான இடம். அந்த இடத்தை பழைய பயத்தால் நிரப்பாதே, அதை புதிய ஒளியால் நிரப்பு. நல்ல பழக்கத்தால் நிரப்பு. அமைதியால் நிரப்பு. பிரார்த்தனையால் நிரப்பு. உடல்நல ஒழுங்கால் நிரப்பு. சுத்தமான உறவுகளால் நிரப்பு. உன் கனவுகளால் நிரப்பு.
நீண்ட நாள் காத்திருந்த உன் சிறிய சந்தோஷங்களால் நிரப்பு. இதுவே குணமடைதலை நிலையான அருளாக்கும் வழி. என் தங்கமே, இன்று உனக்கு வரப்போகும் இந்த இலகுவான மாற்றம் நாளைக்கு இன்னும் பெரிய மாற்றத்தின் தொடக்கம். சில சமயம் தெய்வம் முதலில் ஒரு சிறிய கட்டை அவிழ்க்கும். அதன் பிறகு பெரிய முடிச்சுகள் தானாக அவிழத் தொடங்கும். இன்று உன் மனம் இலகுவாகலாம். நாளை உன் உடல் ஒத்துழைக்கலாம். அடுத்ததாக வீட்டில் அமைதி திரும்பலாம். பின்னர் பண சுமை குறையலாம். அதன் பின் உன் முகத்தில் ஒளி திரும்பலாம். அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நிற்கலாம். அதனால் இன்று கிடைக்கும் சிறிய நிம்மதியை அசட்டு பார்வையில் பார்க்காதே. இது தொடக்கம் மட்டுமே. காற்று மாறிவிட்டால் அலைகளும் மாறும். உன் உள்ளத்தின் திசை மாறிவிட்டால் வாழ்க்கையின் பல பகுதியும் மெதுவாக சரியாகும். இன்று ஒரு பிரச்சனை சரியாகிறது. நாளை அதனோடு கட்டி பிணைந்த பல இருள்களும் வெளியேறும். என் தங்கமே, இன்னொரு முக்கியமான விஷயம். உனக்கு குணமடையும்போது எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில அதிசயங்கள் சத்தமாக கூறப்படாமல் அமைதியாக பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லாரும் உன் அருளை புரிந்து கொள்வதில்லை. சிலர் சந்தேகிப்பார்கள். சிலர் குறைத்து பேசுவார்கள். சிலர் உன் நிம்மதியை பார்த்து உள்ளே அமைதியிழப்பார்கள். அதனால் உன் குணமடைதலுக்கு ஒரு புனித அமைதி கொடு. நன்றி சொல்ல வேண்டியவரிடம் சொல்லு. உண்மையாக மகிழும் இதயத்துடன் பகிரு. ஆனால் உன் ஒளியை எல்லோரிடமும் விளக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அம்மன் தரும் சில வரங்கள் மௌனத்தில் வளரும். காக்கப்பட்ட விதை போல. பாதுகாக்கப்பட்ட தீபம் போல. அதனால்தான் இன்று உன் உள்ளம் மீண்டும் இலகுவாகும் போது அதை முதலில் உன் நெஞ்சில் வைத்து கொண்டு நன்றி சொல். என் தங்கமே, நீ இப்போது நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான உண்மை இது. குணமடைவது என்றால் எல்லா காயங்களும் அழிந்து போவது அல்ல. சில காயங்கள் நினைவாக இருக்கும். ஆனால் அவை இனி வலியாக இருக்காது. சில காயங்கள் பாடமாக இருக்கும். ஆனால் அவை இனி பயமாக இருக்காது. சில அனுபவங்கள் மறக்கப்படாது. ஆனால் அவை இனி உன்னை ஆளாது. இதுவே உண்மையான குணமடைதல். நடந்ததை மறந்து விடுவது அல்ல. நடந்ததின் அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது. அந்த அதிகாரம் இன்று முடிவடைகிறது. நீ கடந்த காலத்தின் கைதி இல்லை. நீ அந்த அனுபவத்தின் உரிமையாளர். நீ அதைச் சுமக்கும் பலவீனமான இதயம் இல்லை. அதை அர்த்தமாக்கும் விழித்த ஆன்மா. இதை உணர்ந்த தருணமே குணமடைவதின் உச்சம். என் தங்கமே, இன்று இரவு உன் உள்ளத்தில் இந்த வார்த்தையை உறுதியாக வைத்துக்கொள். எனக்கு குணமாகாதா என நினைத்த பிரச்சனையே இப்போது கரைகிறது. ஏனெனில் என் கண்ணீர் வீணாகவில்லை. என் நம்பிக்கை அணையவில்லை. என் கர்ம பாடம் முடிவடைகிறது. என் உயிர் சக்தி எழுகிறது. என் உள்ளம் மாறிவிட்டது. அம்மன் நேரம் வந்து சேர்ந்துவிட்டது. நான் பழைய பயத்துக்கு திரும்ப மாட்டேன். நான் இந்த அருளை ஏற்றுக்கொள்கிறேன். நான் குணமடைவதை பயப்பட மாட்டேன். நான் நன்றி சொல்லி ஒழுங்கோடு விழிப்போடு அமைதியோடு இந்த புதிய வாழ்க்கைக்குள் நடக்கிறேன். இந்த உள்ள உறுதி தான் உன் மீதமுள்ள இருளையும் கதவுக்கு வெளியே நிறுத்தும். என் தங்கமே, நினைவில் வை. உனக்காக வரப்போகும் இந்த மாற்றம் ஒரு சம்பவம் மட்டும் அல்ல. இது உன் ஆன்மாவுக்கு அம்மன் தரும் பதில். நீ எத்தனை நாள் அழுதாய் என்பதை அவள் பார்த்தாள். நீ எத்தனை முறை விழுந்து எழுந்தாய் என்பதை அவள் எண்ணினாள். நீ எத்தனை முறை நம்பிக்கை இழந்தும் மீண்டும் சிறிய ஒளியை பிடித்தாய் என்பதை அவள் காத்தாள். இப்போது அவள் சொல்கிறாள், போதும் என் குழந்தே, நீ இவ்வளவு சுமந்தாய், இப்போது நான் அவிழ்க்கிறேன். அந்த அவிழ்த்தலை அமைதியாக ஏற்றுக்கொள். அந்த அருளை சந்தேகிக்காதே. அந்த நிம்மதியை மீண்டும் காயப்படுத்தாதே. உன் அதிசயம் கதவை தட்டுகிறது. உன் குணமடைதல் உன் பெயரை அழைக்கிறது. உன் நிம்மதி உன் வீடு திரும்புகிறது. உன் உயிர்சக்தி மீண்டும் உன் உடலில் ஒளியாக ஓடப் போகிறது. இனி பயப்படாதே என் தங்கமே. இன்று நீ காத்திருந்த பதில் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நீ நம்பிய சிறிய ஒளி பெரிய விடியலாகிறது. இன்று உன் வாழ்க்கை மெதுவாக அல்ல, நிச்சயமாக குணமடைகிறது.